அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், விச் ஸ்டேட் செக்யூர்ட் த டாப் பொசிஷன் இன் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல யாரு டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு தான் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்ல இப்போதைக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்னா அது தமிழ்நாடு. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸோட நிர்யாத் அப்படிங்கிற சர்வே பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, which of the following act was enacted to ensure the availability of essential goods to citizens at fair prices and prevent hoarding, black marketing and artificial shortages அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கிரைசிஸ் டைம்ல முக்கியமான பொருட்களை வந்து பதுக்கி வச்சுக்க கூடாது. அதான் ஹோர்டிங் பண்ணக்கூடாது. ஆர்டிஃபிஷியலா பதுக்கி வச்சு ஆர்டிஃபிஷியலா ஷார்ட்டேஜா ஏற்படுத்தக்கூடாது. பதுக்கி வச்சுட்டு அது பிளாக் மார்க்கெட்ல அதிக விலைக்கு விக்கக்கூடாது. அப்ப இப்ப வந்து நமக்கு எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கப்ப, இந்த எசென்ஷியல் கூட்ஸா எல்பிஜிய வந்து அனவுன்ஸ் பண்ணி, இந்த மாரிலாம் பண்றவங்கள கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எந்த சட்டத்துக்கு கீழ இதெல்லாம் பண்ண முடியும்னா, எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் 1955க்கு கீழ பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது, as per the latest guidelines of Election Commission of India, what is the eligibility criteria for senior citizens and persons with disabilities to avail the home voting facility அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 85 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு மேல இருக்கவங்களும் 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களும் என்ன பண்ணிக்கலாம்? வீட்ல இருந்தே வந்து வோட் பண்ணிக்கலாம். அததான் வந்து ஹோம் வோட்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் இங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்தது, வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஏஐ பவர்ட் டேஷ் கேம் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபார் ஹைவே மேனேஜ்மெண்ட்? ஸோ டேஷ் கேம் இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னா டேஷ் கேம் அனாலிட்டிக்ஸ் சர்வீசஸ். ஆப்ஷன் பி. லாஸ்டா, வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.